வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்டரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வாங்க. நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி 6வது மாதம் 2025 புதன்கிழமை. தனலட்சுமி ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா 7வது ட்ராவாக நடைபெறுது. இந்த 7வது ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 1000% ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங்காக தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வாங்க. புதன்கிழமை நடக்கக்கூடிய ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கில் இருந்து கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபுல் வின்னிங் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம திங்கக்கிழமை கொடுத்த கெஸ்ஸிங்கில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் 4 நம்பரே ஃபுல் வின்னிங் எடுத்திருந்தோம். பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்த ரிசல்ட்டு 34-64 கொஞ்சம் எதிர்பார்க்காத ரிசல்ட்டாக வந்துருந்துச்சு. பார்த்தீங்கன்னா 4-64ங்கிறது கொஞ்சம் எதிர்பார்க்காத ரிசல்ட்டாக வந்ததுனால நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. நமக்கு முன்னாடி நாள் மிஸ் ஆகியிருந்தாலும் இன்றைக்கி புதன்கிழமை தனலட்சுமி ட்ரா நடைபெறுது. புதன்கிழமை நடக்கக்கூடிய ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கில் இருந்து கண்டிப்பாக பாஸ் ஆகும். ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு வரக்கூடிய நம்பர்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா இப்போ ஏ போர்டில் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பி போர்டில் என்ன வரலாம், சி போர்டு என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏ போர்டில் நமக்கு 9ஆம் நம்பர் கணக்கில் வந்திருக்குங்க. 9 ஏ போர்டு கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. நல்ல நம்பர் தான், வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே நமக்கு இருக்குது. பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 9. பி போர்டில் நமக்கு 6 வர்றதுக்கு, அதாவது 0 வர்றதுக்கு பி போர்டில் வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் என்ன வரலாம் அப்படின்னு நம்ம பார்க்கையில் நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் கலந்து தான் இங்கே நம்பர்ஸை நம்ம கொண்டு கொடுக்குறோம். சி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 4க்கு 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணக்கில் வருதுன்னு நினைக்கிற நம்பர்கள் எல்லா நம்பர்களும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். சி போர்டில் 7 வரணும், இல்லாட்டி 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 7, 8 தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. எல்லா நம்பர்களும் சி போர்டு 7ஐயும் 8ஐயும் எடுத்துக்காங்க. நல்ல நம்பர் தான். பார்த்திங்கன்னா பி போர்டில் நமக்கு 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 0, 1 எடுத்துக்கலாம் பி போர்டில். ஏ போர்டில் நம்ம 9 எடுத்திருக்கோம், நீங்களே பார்க்குறீங்க. 4 வந்திருக்கு. 4க்கு ஏ போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் ஒரு நம்பர் மேலே போய் 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா எல்லாருமே 5 எடுத்துக்கலாம். 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி கிடச்சிருக்கு. ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு போர்டு நம்பர்ஸ் வைக்கிற நம்பர்களுக்கு நல்ல நம்பர்ஸாக தான் நம்பர்ஸ் பார்த்தோம். நீங்களே பார்த்தீங்க. இன்றைக்கி பாட்ஸ் நம்பரில் வந்துச்சுன்னா என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க. பாட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான நம்பராகவே நான் கொடுக்குறேன். பாட்ஸில் இன்றைக்கி ஸ்ட்ராங்கான வெற்றி கிடைக்கும்னு சொல்லி பாட்ஸில் எல்லாருமே எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி 071 பாட்ஸு நல்ல நம்பர் தான். பார்த்தீங்கன்னா 071 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பாட்ஸு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காகவே நமக்கு கிடச்சிருக்கு. 9, 1, 7 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது 917 ஒரு பாட்ஸ் எடுத்துக்கலாம். 071ஐயும் 917ஐயும் பாட்ஸுன்னு சொல்லி 2 நம்பர் தான் எடுத்திருக்கேன். நல்ல நம்பர் தான். பார்த்திங்கன்னா நம்ம புதன்கிழமை நடக்கக்கூடிய தனலட்சுமி ட்ராவுக்கான கெஸ்ஸிங் இப்போ நம்ம சேனலில் பார்த்து இருக்கோம். பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நம்பர்கள் எல்லோருமே உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஒரு லைக் பண்ணி விடுங்க. முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு, எப்போதும் எடுக்கக்கூடிய ஃபார்முலா, இதெல்லாம் மேட்ச் பண்ணி தான் நம்ம கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான நம்பர்னு நம்ம பார்க்கையில் இன்றைக்கி ஆல் போர்டு வரக்கூடிய நம்பர் 9 வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. 9ஆம் நம்பர் இன்றைக்கி வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 1 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நமக்கு டபுள் 4 வந்திருக்கு. அதே மாதிரி 6 வந்திருக்கு. 6க்கு 9 வரணும், 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பவர் படி வந்துச்சுன்னா.
ஆப்போசிட் கணக்கையும் நம்ம பார்க்கையில் வந்து 9ஆம் நம்பர் நமக்கு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்குது. 1ஆம் நம்பரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி 1000% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் 1,00,000% கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியும் நம்பர்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். 9, 1 ஆல் போர்டு வந்து எல்லா நம்பர்களும் எடுத்துக்காங்க. நல்ல நம்பர் தான், கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். 9ஆம் நம்பரையும் 1ஆம் நம்பரையும் எல்லாருமே வந்து ப்ளே பண்ணிக்காங்க. கண்டிப்பாக வந்து வெற்றி இருக்குது. ஆல் போர்டில் வந்து நம்பர்ஸ் பார்த்தோம். 9, 1 ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கோம். 2 நம்பருமே ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு என்ன நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். 1991ங்கிற நம்பரை வந்து எல்லாருமே வைக்கலாம். 1991ங்கிற நம்பரை வந்து எல்லாருமே வைக்கலாம். 2 நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது டபுள்ஸுக்கு டபுள்ஸே எதிர்பார்த்திங்கன்னா 818 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டபுள்ஸுக்கு டபுள்ஸே வந்துச்சுன்னா 818 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 019 ஒரு நம்பர் எடுத்துக்கலாம், நல்ல நம்பர் தான். 019 ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். எல்லாருமே வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கீங்க. அதே மாதிரி 146 வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. 146 ஒரு நல்ல நம்பர். பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து 146ங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 593 593 ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். 593 146 019 818 இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு பெஸ்ட் நம்பர்ஸாக தான் நம்பர்ஸை வந்து எடுத்திருக்கோம். கண்டிப்பாக வந்து எல்லாருமே வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி ஹார்டு ஒர்க் பண்ணி நம்பர்ஸை வந்து நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா கலப்பு நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணியும் கெஸ்ஸிங்கெல்லாம் கலந்தும் தான் நம்பர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். 183ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டில் நமக்கு 9 வந்து, பி போர்டில் 4 வந்து, சி போர்டில் 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா 947 ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். பெஸ்ட் நம்பராக இருக்கும் 947. அதே மாதிரி 193ன்னு ஒரு நம்பர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 193 நல்ல நம்பர் தான். 183ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நமக்கு 971 கணக்கில் வந்துச்சுனாலும் எடுத்துக்காங்க. 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு தான் நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி கம்மியான நம்பர்ஸாகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் மொத்தம் 8 நம்பர்ஸ் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். நீங்களே பார்த்தீங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்ட்ராங்கான வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்கும் ஸ்ட்ராங்கான வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 19 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 91 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நல்ல நம்பர் தான் 1991. இதை விட்டால் உங்களுக்கு 71, 17 எடுத்துக்கலாம். 1ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காகவே இருக்குது, கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். இதை விட்டு வேறு நம்பர்ஸ்ன்னு பார்க்கையில் வந்து 08 எடுத்திருக்கேன். 09 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். 08, 09 ஒரு நம்பர் எடுத்துக்கலாம், நல்ல நம்பர் தான். பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு வைக்கக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே வந்து 08ஐயும் 09ஐயும் எடுத்துக்கலாம். 71, 17, 91, 19 நல்ல நம்பர் தான். பார்த்தீங்கன்னா 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வாங்க. நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பர்கள் எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு எப்போதும் எடுக்கிற கெஸ்ஸிங் எல்லாத்தையும் நம்ம மேட்ச் பண்ணி நம்பர்ஸ் வந்து நம்ம பார்க்கையில் வந்து 05, 14 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 05, 14 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல நம்பர் தான். பார்த்தீங்கன்னா இதை விட்டால் உங்களுக்கு 50, 71 ஒரு நம்பர் எடுத்துக்காங்க.
50 71 ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். நல்ல நம்பர் தான் பார்த்தீங்கன்னா. எல்லாருக்குமே வெற்றிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியும், ஸ்ட்ராங் பண்ணியும் நம்பர்ஸை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம வீடியோவையும் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு வரக்கூடிய நம்பர்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பார்த்தீங்கன்னா. 51 83ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 51 83 ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். நல்ல நம்பர் தான் பார்த்தீங்கன்னா. நமக்கு 09 47ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 09 47 நல்ல நம்பர் தான். 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் இன்றைக்கி மேட்ச் பண்ணி 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு 4 நம்பர் எடுத்திருக்கேன். ஸ்ட்ராங்கான நம்பர் தான் பார்த்தீங்கன்னா. நமக்கு புதன்கிழமை தனலட்சுமி ட்ரா வந்து நடைபெறுது. இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் தான் இப்போ வந்து நம்ம சேனலில் பார்த்தோம். 100% ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங்காக தான் இப்போ எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் எல்லோருமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபைனல் கெஸ்ஸிங்காக ரெகுலராக வந்து நான் என்ன நம்பர் ப்ளே பண்ணுறேனோ அதை மட்டுமே ரெகுலர் கெஸ்ஸிங்காக வந்து கேஎலுக்கும் டியருக்கும் தொடர்ந்து ரெகுலராக வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஆயின் மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 93 600 46 847 இந்த நம்பருக்கு கால் பண்ண வேண்டாம். வாட்ஸ்அப்பில் ஆயின் மெசேஜ் பண்ணுங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபைனல் கெஸ்ஸிங்காக கேஎலுக்கு வந்து 1:45லேருந்து 2:15க்குள்ளே ரெகுலர் கெஸ்ஸிங் வந்து நம்ம கொடுக்குறோம். ஃபைனல் கெஸ்ஸிங்காக நம்ம சார்ட் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி நம்பர்ஸ் எல்லாத்தையும் கலந்து 4 நம்பரே வந்து நம்ம ஃபுல் வின்னிங் கொடுத்துருவோம். நம்ம குரூப்பில் உள்ள நம்பர்களுக்கெல்லாம் தெரியும் எத்தனை டைம் வின்னிங் கொடுத்துருக்கோங்கிறது பார்த்தீங்கன்னா. திங்கக்கிழமை நடந்த ட்ராவுக்கு ஒரு ஃபுல் வின்னிங் கொடுத்துருந்தோம். செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் எதிர்பார்க்காத நம்பர்ஸாக வந்துருந்துச்சு. புதன்கிழமை தனலட்சுமி ட்ராவுக்கு கண்டிப்பாக வின்னிங் இருக்குதுன்னு சொல்லி ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங்காக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன். எல்லா நம்பர்களும் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்காங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.